நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஆட்கள் அதிகமா இருக்காங்க. போக போக ஆட்டம் கடினமா இருக்கும். நாளை இந்த வாரம் 2 எவிக்ஷன். என்னங்க சார் விஜய் சேதுபதி சார், இப்பதான் உங்களுக்கு தெரியுதா ஆட்கள் நிறைய இருக்கு, நாட்களும் குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு? நாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்றோம் கும்பல் அதிகமா இருக்கு, கூட்டம் அதிகமா இருக்கு, ஆளை குறைங்கன்னு. உங்களுக்கு இப்பதான் தோணி இருக்கு போலுக்க, ஆட்கள் நிறைய இருக்கு, நாட்களும் கம்மியா இருக்கு, போகிற பாதை ரொம்ப குறுகலா இருக்கு, இன்னும் கடினமா இருக்கும் போட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. எங்களுக்கு என்னமோ இனிமேல் கடினமா இருக்காங்கிற மாதிரி தோணாது. ஏன்னா இருக்கிறதே உனக்கு 2 வாரமோ 3 வாரமோ தான். அதுக்கப்புறம் பூரா வந்து அவங்களோட போட்டோஸ், அவங்க விளாண்ட விதம் அப்படின்ட்டு ஒரு வாரத்தை போக்கிடுவீங்க. இன்னொரு வாரம் ஃப்ரீ டாஸ்க்கு, அப்படி ஃபேமிலி டாஸ்க்கு அப்படின்னு ஓட்டிடுவீங்க. அடுத்து டிக்கெட் டு ஃபினாலே, அவ்வளவுதான் முடிஞ்சது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வாரம் 2 தூக்குங்க, அடுத்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் 1 தூக்குங்க, அதுக்கு வீக்கெண்ட்லயும் ஒரு டபுள் எவிக்ஷனா போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு டபுள் எவிக்ஷன்னா யார் யார் எவிக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நீங்க அவளோட எதிர்பார்த்த நம்ம சாச்சமா தேவியும் நம்ம நாட்டாமாக்கு ஆஜே ஆனந்தி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நேற்று ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினையும் வருவருன்னு வறுத்து எடுத்து ஃபர்ஸ்டே சேவ் பண்ணிட்டாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு மஞ்சரியை ஃபர்ஸ்டே சேவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ராணவும் ரயானையும் சேவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தியை வந்து ஃபர்ஸ்ட் தூக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியா தான் வந்து சாச்சனா தேவியை வந்து எவிக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உள்ளுக்கு இருக்கவங்களுக்கு வந்து டபுள் எவிக்ஷன் தெரியாது, அதனால ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை எவிக்ட் பண்ணிட்டு செகண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து சாச்சனா தேவியை எவிக்ட் பண்றாங்க. இதுல ஆர்ஜே ஆனந்த் வெளியே போகும்போது நம்ம சேச்சி அன்சிதா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. சாச்சனா வெளியே போகும்போது வந்து அவங்களோட க்ளோஸா இருந்தது யாருன்னா அவங்க பிரதர் வந்து முத்து தான். முத்து வந்து ரொம்ப அழுது ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேற என்ன ஷோல நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கும் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் செம ரோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மோக் பண்ணாங்களா மஞ்சரியா, அதெல்லாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் விசாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சாட்டர்டே எபிசோட்ல கோவா கேங்க வச்சு வருன்னு வறுத்து எடுத்துட்டாரு. இனிமேல் கேங்கன்னு வீட்டுக்குள்ள எவனாவது ரூல்ஸ் ஹீல்ஸ் போட்டீங்க அவ்வளவுதான், அந்த ரூல்ஸ் பேப்பர் கிழிக்கிற மாதிரி கிளின்னு ஒவ்வொருத்தையும் கிழிச்சு விட்டுரு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. அப்படி வந்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும்னா கதவை திறந்து வச்சிருக்கேன், வெளியில வாங்க, வெளியில வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் கடுமையா பேசியிருக்காருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் ஆர்ஜே ஆனந்தியும் சாச்சனாவும் போனது கரெக்டானா, இல்ல அதுக்கு பதிலு வேற யாராவது இன்னும் மிச்சர் கேட்டகரி உள்ளுக்கு இருக்காங்க அவங்கள அனுப்பிச்சிருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.